வணக்கம் நண்பர்களே. நீர்வழிப்பாதையில் நீர்பிடிப்பு இடத்துல அரசாங்கத்தின் ஆவணங்களில் நீர்பிடிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல குடியிருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிறோம். அந்த இடத்துல வந்து வீட்டு வரி ரசீது இருக்குது, வீடு கட்டி குடியிருக்கிறோம், வீட்டுக்கு மின் இணைப்பு இருக்குது, உள்ளாட்சியில் எங்களுக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் அட்டை இருக்குது, குடும்ப அட்டை இருக்குது, எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அந்த இடத்துல எங்களை வெளியேற சொல்லி உள்ளாட்சி அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு. கட்டாயம் நாங்கள் வெளியேறணுமா, அதே இடத்துல தொடர்ந்து குடியிருக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கிங் அப்படிங்கிற நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் மட்டும் இல்லை, எப்பயுமே நீர்வழிப்பாதைகளை பொறுத்தவரை நீர்பிடிப்பு நிலம் சொல்லி அரசாங்கத்துடைய ஆவணத்தில் கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பட்டா கொடுக்கவே கொடுக்காது. என்னைக்கு இருந்தாலும் அந்த இடம் வந்து அரசாங்கம் நிச்சயமாக காலி செய்யும். அதனால் நீர்வழிப்பாதை, ஏரி, குளம், குட்டை, ஓடை, கண்மாய், இந்த மாதிரி எந்த நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல குடியிருக்கவங்களுக்கு உள்ளாட்சி, வருவாய்த்துறை, சம்பந்தப்பட்ட நீர்வழி பாதைக்கு யார் பொறுப்பாக இருக்காங்களோ பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. நோட்டீஸ் கொடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றுவார்கள். அதில் உங்களுடைய தரப்பு ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். உங்களுக்கு முதல்ல அறிவிப்பு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீர்வழி பாதையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நேரத்தில் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கீங்க, நீங்களாவே 7 நாளுக்குள்ளார ஆக்கிரமிப்பை அகற்றிக்கணும்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுப்பார்கள். அந்த அறிவிப்பை பெற்ற பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் நீர்வழிப்பாதையை பொறுத்தவரை பட்டா கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தோம், அதில் நீங்கள் கொடுத்த விளக்கம் ஏற்கத்தக்கதாக இல்லை, அதனால் நீங்கள் வெளியேறணும்னா அரசாங்கமே உங்களுடைய ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான செலவை உங்களிடம் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு எப்போ வேணாலும் ஆக்கிரமிப்பு அகற்றுவாங்க. அதனால் நீர்வழிப்பாதைகளை பொறுத்தவரை, நீர்பிடிப்பு இடங்களை பொறுத்தவரை அதில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் வேறு இடம் பார்த்துக்கொள்வது சரியானதாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, அதில் எந்த காலத்திலும் நீர்பிடிப்பு வராது, நீர்பிடிப்புக்கு உகந்த இடம் கிடையாது, மேட்டுப்பாங்கான பகுதி, அந்த இடத்துல நீர்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற சூழலில் மட்டும் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் இவர்கள் மூலமாக நில மாறுதல் முன்மொழிவு தயார் செய்யப்பட்டு வட்டாட்சியர் அந்த இடத்தை நேரில் பார்த்து, மாவட்ட வருவாய் ஆய்வாளர், கோட்டாட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க வந்து அந்த இடத்தை நேரில் பார்த்து இந்த இடம் நீர்பிடிப்புக்கு உகந்ததல்ல, பட்டா வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான நில மாறுதல் முன்மொழிவை நில நிர்வாக ஆணையாளர் சென்னைக்கு அனுப்புவாங்க. அவர் மீண்டும் அதை சரிபார்த்து விட்டு அந்த இடம் எந்த காலத்திலும் நீர்பிடிப்பு வராதுன்னு நினைச்சா, உண்மையாலுமே நீர்பிடிப்பு அல்லாத பகுதியாக இருந்தால் அந்த இடத்துக்கு மட்டும் பட்டா வழங்குவதற்கு நிலம் மாறுதல் செய்யப்பட்டு நீர்பிடிப்பு அப்படிங்கிற வகைப்பாட்டிலிருந்து மாற்றப்பட்டு ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு அப்படிங்கிறதுலேருந்து மாற்றம் செய்யப்பட்டு பட்டா வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இது 99% கடுமையான நடவடிக்கை. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் மட்டும்தான் அப்படி நிலம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. செய்தாலும் எதிர்காலத்தில் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் மாற்றிடம் பார்ப்பது, அல்லது அரசாங்கத்திடம் மாற்றிடம் கேட்டு மாற்று தீர்வை உருவாக்கி கொள்வது ஸ்வீட் கிங்கை பொறுத்தவரை சரியான விஷயமாக இருக்கும். ராஜா சுந்தரம் அப்படிங்கிற நண்படி கேள்வி, ஒரு நபர் என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்களை ஏமாற்றிருக்காங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க, எங்களுடைய பணத்தை, சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்க, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் இருக்குது. அதுக்கடுத்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு காவல்துறை பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர்கிட்ட பணத்தை மீட்க முடியுமா, எங்களுடைய பணத்தை மீட்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்புகளை குறித்து காவல்துறை புகார் கொடுத்துருக்கீங்க, காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. அதற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த வழக்கில் உண்மை இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். வழக்கில் முரண்பாடுகள் இருந்தால், உண்மை இல்லை என்று நினைத்தால் பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வார்கள். தகவல் உரிமை சட்டத்தில் இந்த வழக்கினுடைய இறுதி அறிக்கை அல்லது குற்றப்பத்திரிகையினுடைய நகலை கேளுங்கள். காவல்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் என்று தெரியும். வழக்கை பொறுத்தவரை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இறுதி அறிக்கை தயாராகிவிடும். பெரிதாக ஆவணங்கள் உள்ள வழக்கு, சட்டச்சிக்கல் உள்ள வழக்குகளில் மட்டும்தான் ரசாயன அறிக்கை, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய வழக்குகளில் மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு காலதாமதமாகும். இறுதி அறிக்கை தயார் செய்வதற்கு காவல்துறை காலதாமதம் ஏற்படும். மற்ற வகையில் இன்றைய சூழலில் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா, காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னா 3 மாதங்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள் அல்லது இறுதி அறிக்கையை தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதனை நீதிமன்றத்திற்கு அனுப்பாமல், சம்பந்தப்பட்ட தரப்பிடம் சொல்லாமல் இவர்கள் மூட்டை கட்டி வைத்திருப்பார்கள். தகவல் அறிவு சட்டத்தில் உங்கள் பகுதியினுடைய
பொது தகவல் அலுவலர்கிட்ட, மாவட்ட பகுதியாக இருந்தால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், அவர் பொது தகவல் அலுவலர். மாநகர பகுதியை பொறுத்தவரை இணை ஆணையாளர் பொது தகவல் அலுவலராக இருப்பார். அவங்ககிட்ட இந்த வழக்கினுடைய குற்ற எண்ணை சொல்லி இறுதி அறிக்கை அல்லது குற்றப்பத்திரிகை நகல் தேவைன்னு சொல்லி மனு கொடுத்தீங்கன்னா இந்த மனுவின் மீது உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதிலில் வழக்கினுடைய நிலைமை தெரிந்துவிடும். ஏமாற்றப்பட்ட பணம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார குற்றங்களை பொறுத்தவரை ஒரு நபர் சீட்டு போட்டு ஏமாற்றிருக்காரு, ஈமுக்கோழி மாதிரி ஒரு மோசடி செஞ்சுருக்காங்க அப்படிங்குள்ள அந்த மாதிரி நிகழ்வுகளில் ஏமாற்றிய நபர் இந்த ஏமாந்த மக்களிருந்து முதலீடுகளை பெற்று அந்த முதலீட்டை கொண்டு போய் அவர் தனிப்பட்ட முறையில் சொத்துக்கள் வாங்கியிருந்தார்னா, இந்த பணத்தை ஆட்டை போட்ட பணத்தில் வாங்கியிருந்தார்னா அந்த பொருட்களை அரசாங்கம் ஜப்தி செய்து அதனை விற்று பொதுமக்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். ஆனால் மற்ற வழக்குகளை பொறுத்தவரை அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் பாதிப்பு உள்ளாக்கிய ஏமாற்றிய நபருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிவில் வழக்கு போட்டு அவங்ககிட்ட நஷ்டஈடை பெற வேண்டும். காவல்துறையை பொறுத்தவரை குற்ற வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த குற்ற வழக்கின் மீது விசாரணை செய்வார்கள். தேவைப்பட்டால் குற்றவாளிகளை கைது செய்வார்கள், நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்துவார்கள், அவர்கள் பிணையில் வெளிவந்து விடுவார்கள். இறுதியில் வழக்கில் உண்மைத்தன்மை இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். இல்லை என்றால் வழக்கினை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்வார்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும். எதிரிகள் மீது நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கும். அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தண்டனை வழங்குவதற்கான வழிமுறைகளை காவல்துறையோடு இணைந்து அவர்களுக்கு சாத்தியங்களில் சட்டப்பூர்வமான வழியில் நெருக்கடி கொடுத்து வழக்கினை கண்ணுங்கருத்துமாக நடத்தினால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். தண்டனைக்கு பயந்து குற்றவாளிகள் உங்களோடு சமரசம் செய்து கொள்வார்கள். உங்களுடைய பாதிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை, உங்களுடைய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மற்ற நேர்வுகளில் காவல்துறையை பொறுத்தவரை உங்களுடைய பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு காவல்துறையிட்ட பெருசாக அதிகாரம் இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். அஜித்தாங்கிறவங்க இதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. ஒரு நபர் அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டை போட்டார். அவர் மேலே புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாரை தொடர்ந்து வலியுறுத்துவதற்கு என்ன வழி, பணத்தை வாங்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. பணத்தை அரசாங்க வேலைக்காக பணம் வாங்கி கொடுக்கறது குற்றச்செயல், கொடுக்கறதும் குற்றச்செயல். அந்த பணத்தை வாங்கி புரோக்கர் வேலை செய்கிறதும் அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறதும் ஏமாற்றக்கூடிய வேலை குற்றச்செயல். இந்த குற்றச்செயலுக்காக உங்களுடைய பணத்தை ஏமாற்றியவர் அஜித்திடம் பணத்தை ஏமாற்றுவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறைக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கின்றது. உங்களுடைய புகார் அடிப்படையில் ஏமாற்றிய நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்வார்கள். சட்ட நடவடிக்கை காவல்துறை எடுப்பார்கள். பணத்தை மீட்பதற்கான வழின்னு பார்க்குள்ள அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் மீது தான் நீங்கள் தனி வழக்கு போட்டு சிவில் வழக்கு போட்டு தான் அவர்கிட்ட பணத்தை பெற வேண்டும். குற்ற வழக்கை பொறுத்தவரை அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு மட்டும்தான் இடம் இருக்கின்றது. பொருளாதார குற்றமாக இருந்தால் மட்டும்தான் ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய தனிப்பட்ட சொத்துக்களை முடக்கி உங்கள்கிட்ட ஆட்டை போட்ட பணத்திலிருந்து அந்த எங்கே ஏதாவது சொத்து வாங்கியிருந்தானோ பொருட்கள் வாங்கியிருந்தானோ அது பொருட்களை ஜப்தி செய்து மீட்டு கொடுப்பார்கள். இந்த பணம் அவர் கையிலிருந்து அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் இந்த பணத்தை மீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். நீதிமன்றம் மூலமாக இந்த பணத்தை பெறலாம். ஆனால் வேலை வாங்கி சொல்லி ஆட்டை போட்ட பணம் அவருடைய கையில் இல்லாமல் இருந்தால், அதை வைத்து அவர் ஏதாவது சொத்து பொருட்கள் வாங்காமல் இருந்தால் இந்த பணத்தை மீட்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது என்பதை மனதில் கொள்ளுங்கள். கொங்கு ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு, சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த நிலைமையில் அங்கே ஒரு குற்ற செயல் நடந்து போயிடுச்சு, காவல்துறையில் புகார் கொடுத்தோம். காவல்துறை சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால, கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால உங்களுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சரியான்னு கேட்குறாரு. ஒரு சிவில் கேஸ் நிலுவையில் இருக்கு, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்குள்ள இதை காரணம் காட்டி அந்த இடத்தில் நடைபெற்ற குற்றச்செயல்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை. ஒரு சிவில் வழக்கு தொடர்பான விஷயங்களில் உள்ளார புகுந்து காவல்துறை பஞ்சாயத்து பேசுவதற்கு, சிவில் வழக்கை சமரசம் செய்வதற்கு, கோர்ட்டில் நடந்துக்கூடிய வழக்கு தொடர்பான விஷயங்களை சமரசம் செய்வதற்கு, பஞ்சாயத்து பேசுவதற்கு, விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த இடத்துல ஒரு குற்றச்செயல் நடந்தால் அந்த குற்றச்செயல் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, வழக்கு பதிவு செய்வதற்கு, விசாரணை செய்வதற்கு, குற்ற அறிக்கை தாக்கல் செய்வதற்கு காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. அந்த நேரங்களில் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு, சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துங்க, கோர்ட்டில் பிரச்சனை தீர்ந்த பிறகு வாங்கன்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. அதனால கொங்கு ரமேஷ் கேட்ட மாதிரி சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கிரிமினல் ஆக்ஷன் நடந்து போச்சு, ஒரு குற்றச்செயல் நடந்து போயிடுச்சு அப்படின்னா காவல்துறைக்கு வழக்கமான அதிகாரம் இருக்கு. அவர்கள் வழக்கு பதிவு செய்யலாம், தேவைப்பட்டால் கைது செய்யலாம், நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர் செய்யலாம்,
குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுதற்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை பெற்றுதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுக்கலாம். எந்த சட்டப்பூர்வ தடையும் இல்லை. ஆனால் சிவில் வழக்கு என்ன விஷயத்துக்காக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை கோர்ட்டு தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை, நீதிமன்றத்தில் கூடிய பிரச்சனைக்குரிய விஷயத்தை பைசல் செய்வதற்கு, சமரசம் செய்வதற்கு, விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. இந்த வித்தியாசம் மட்டும்தான் இருக்கின்றது. சண்முகம் அப்படிங்கிற நண்பருடைய கேள்வி, தாத்தா உயில் எழுதி வச்சிருக்காரு, இறந்து போயிட்டாரு, அந்த உயில் படி மாமாவுக்கு மட்டும்தான் சொத்து பாத்தியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, மற்ற வாரிசுகளுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, பட்டா மாறுதல் செஞ்சுருக்காரு, அந்த உயில் மாமாட்ட கேட்டால் தரமாட்டேங்கிறாரு, அந்த உயிலை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வாங்கி பார்க்க முடியுமா, அந்த உயிலில் என்ன இருக்குங்கிற ரகசியத்தை விவரங்களை தெரிஞ்சிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. உயிலுடைய நகலை கண்டுபிடிக்கிறது என்ன வழின்னு சொல்லி கேட்குறாரு. உயில் பொறுத்த வரைக்கும் வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தா வராது. வில்லங்க சான்றிதழ் புக் 4ல் கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வரும். வில்லங்க சான்றிதழில் உயில் வராது. கிரைய ஒப்பந்தம், தான செட்டில்மெண்ட், கடன் கொடுத்தது, கடன் வாங்கியது, ரசீது, அடைமானம், இந்த மாதிரி விவரங்கள் வில்லங்க சான்றிதழில் வரும். உயில் வில்லங்க சான்றிதழ் வராது. பவர் முன்ன வராது, இப்போ பவர் பத்திரம் வரும். அதனால் உயில் பத்திரத்தை பொறுத்தவரை வில்லங்க சான்றிதழ் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. உயில் சொத்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் மட்டும்தான் பதிவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்தியாவுக்குள்ளார எந்த ஊரில் வேணாலும் உயில் பதிவு செய்யலாம். அதனால் உயிலை சொத்து இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா வாய்ப்பு கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை பட்டா மாறுதல் செஞ்சுருக்காங்க. அப்படிங்குள்ள பட்டா மாறுதல் செய்கின்ற பொழுது உயிலை கொடுத்து தான், உயில் பத்திரத்துடைய நகலை வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து தான், வருவாய்த்துறை வசம் ஒப்படைத்து தான், அசல் ஆவணங்களை காட்டி தான் பட்டா மாறுதல் செய்திருப்பார்கள். அதனால் நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பட்டா மாறுதல் தொடர்பான கோப்பு நகலை கேளுங்கள். பட்டா மாறுதல் தொடர்பாக மனுதாரர் கொடுத்துள்ள, அவருடைய மாமா கொடுத்துள்ள உயில் பத்திரத்தினுடைய நகலை கேளுங்கள். இந்த ஆவணம் பட்டா மாறுதல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் நிரந்தரமான ஆவணங்கள். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி, தகவல் ஆணையத்தினுடைய உத்தரவுப்படி பட்டா மாறுதல் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் நிரந்தரமான ஆவணங்கள். நில நிர்வாக ஆணையர் அனைத்து தமிழ்நாட்டில் உடைய அனைத்து வட்டாட்சியர்களுக்கும் கோட்டாட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். பட்டா மாறுதல் என்பது 3 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய கோப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மூ என்று சொல்வார்கள். உங்களுடைய கடிதத்தில், பட்டா மாறுதல் தொடர்பான கடிதத்தில் மேல் பகுதியில் கடித எண்ணில் வரும் 3 ஆண்டு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த 3 ஆண்டு முக்கியத்துவம் வர கடிதங்கள் 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த கோப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும். வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்காது, ரெக்கார்ட் ரூமில், தாலுகா ஆஃபீஸில் இருக்காது. ஆனால் தற்சமயம் நில நிர்வாக ஆணையாளர் உத்தரவு போட்டிருக்கின்றார், வருவாய்த்துறை செயலாளரும் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார். பட்டா மாறுதலை பொறுத்தவரை இது நிரந்தரமான விஷயம். அதனால் பட்டா மாறுதல் ஆவணங்கள் அனைத்துமே அளிக்கப்படக்கூடாது. 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு நிரந்தரமாக வருவாய்த்துறை அலுவலகங்களில், வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிரந்தர கோப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் பட்டா மாறுதல் தொடர்பான கோப்புகள் முழுமையாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும். அப்படிங்குள்ள இந்த பட்டா மாறுதல் தொடர்பான விஷயத்தில் உயில் பத்திரம் இருக்கும். அதை தகவல் அறிவு சட்டத்தில் வாங்கி பாருங்க. உங்களுடைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த உயில் பத்திரம் எண் தெரிஞ்சதுன்னா நகல் போட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நகல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுடைய இறப்பு சான்றிதழ், உயில் எழுதி வைத்தவருடைய இறப்பு சான்றிதழ் கட்டாயம் தேவை. இறப்பு சான்றிதழோடு யார் வேண்டுமானாலும் உயில் பத்திரத்தினுடைய நகலை கேட்கலாம். சார்பதிவாளர் சொல்லுவாங்க, உயில் பத்திரம் உங்களுக்கு, அந்த உயிலில் சொத்து உங்களுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் தர முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இறந்த பிறகு அந்த ஆவணம் பொதுவான ஆவணம். நகல் போட்டு வாங்குவதற்கு அவருடைய வாரிசுகள் மட்டுமல்ல, யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கின்றது. ஆனால் அந்த உயிலை எழுதி வைத்தவர் இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் கட்டாயம் நகல் மனுவோடு இணைக்க வேண்டும். இந்த ஒரு நிபந்தனை தவிர பெருசாக நிபந்தனை கிடையாது. அதனால் அந்த பத்திரம் எண் தெரிந்ததான, உயில் பத்திரத்தினுடைய எண் தெரிந்தால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பம் கொடுங்க. கட்டாயம் உங்களால் அந்த உயிலை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். விஜய் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் ஒரு நடைமுறையில் கூடிய பிரச்சனை தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காரு. ஜமாபந்தியில் மனு கொடுத்தார். இவர் ஜமாபந்தியில் மனு கொடுத்த மனு வட்டாட்சியர் விசாரணை செய்து கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட விசாரணை கொடுத்தாரு. கிராம நிர்வாக அலுவலர் விசாரணை பண்ணி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கோப்புகளை அனுப்பியிருக்காரு. இப்போ வட்டாட்சியர் இறுதி முடிவு எடுக்கணும். ஆனால் வட்டாட்சியர் காசுக்கு ஆசைப்பட்டுட்டு மனுதாரரையே கூப்பிட்டு, உங்கள் கிராம நிர்வாக அதிகாரி விசாரிச்சது சரியில்லை, அவரை மறுபடியும் விசாரிக்க சொல்லி இந்தாயா மனு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் பரிந்துரை எல்லாமே இருக்கக்கூடிய அசல் கோப்பினை இவர் கையிலேயே விஜய் சுப்பிரமணியன் கையிலேயே கொடுத்துட்ருக்காரு. இப்போ விஜய் சுப்பிரமணியன் கையில் பேப்பர் இருக்குது. அடுத்து என்ன செய்யணும் கேட்குறாரு. வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வருவாய் ஆய்வாளர் மூலமாக கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போக வேண்டிய கோப்புகள் அனைத்தும் மனுதாரர் சுப்பிரமணியன் கையில் இருக்குது. அடுத்து நான் என்ன செய்யணும், விஓ போய் பார்க்கணுமா அல்லது நான் சட்டப்படி என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. அருமையாக வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட மாட்டிட்டாங்க.
இந்த கோப்பு எண்ணை சொல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு தகவல் அறிவு வச்சிருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பொதுத்தகவல் அதிகாரியாக இருக்கார். அவர்கிட்ட தகவல் நிச்சயத்தில் ஒரு மனு கொடுங்க. உங்களுடைய கோப்பு விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி ஜமாபந்தியில் மனு கொடுத்தேன், இந்த மனுவினுடைய முழு கோப்பு நகல் தேவை, மனு நகல் தேவை, மனு மீது கிராம நிர்வாகிகளுடைய அறிக்கை நகல் தேவை, வருவாய் ஆய்வாளருடைய அறிக்கை நகல், விசாரணை அறிக்கை நகல் தேவை, வட்டாட்சியருடைய உத்தரவு நகல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நிச்சயத்தில் மனு கொடுங்க. அப்புறம் பாருங்கள், அலறி அடிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து நிற்பாங்க, உங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துருவாங்க. சட்டப்படி நியாயமான உங்களுடைய கோரிக்கையாக இருந்தால் அந்த கோரிக்கை ஏற்கப்படும். எது எப்படி இருந்தாலும் மனுவை பெற்ற பிறகு உங்களுடைய மனுவை வட்டாட்சியர் அலுவலகத்தை தேடுவாங்க, ஆர்ஐ ஆஃபீஸில் தேடுவாங்க, விஓ ஆஃபீஸில் தேடுவாங்க. அது உங்ககிட்ட இருக்குது. அப்படிங்கக்குள்ள இந்த மனுவை உங்ககிட்ட வாங்குறதுக்கு அவங்க உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவங்க குடும்பம் உங்ககிட்ட மாட்டிச்சு, பிடிச்சி நல்லா ஆட்டுங்க. முகமது யூனுஸ் அப்படிங்கிற நண்பர் தனியார் பள்ளிகளுடைய வரவு செலவு கணக்குகளை, தனியார் பள்ளி பற்றிய விவரங்களை தகவல் நிச்சயத்தில் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தனியார் பள்ளிகள் அரசாங்கத்துக்கு கொடுத்த அறிக்கைகள், அரசாங்கத்திற்கு காட்டிய கணக்குகள், அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்ட விவரங்கள் எல்லாமே பொதுவான ஆவணங்கள். இதை தகவல் உரிமை சட்டத்தில் வாங்குவதற்கு இந்திய குடிமகன் யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கின்றது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருந்தால் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய ஐஎம்எஸ் சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய ஆய்வாளர் பொது தகவல் அதிகாரியாக இருக்கின்றார், அவர்கிட்ட மனு கொடுங்க. மேல்நிலை பள்ளிகளாக இருந்தால் மாவட்ட கல்வி அலுவலகத்தினுடைய பொது தகவல் அதிகாரியான மாவட்ட கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கிட்ட மனு செய்யுங்க. ஆரம்ப பள்ளிகளாக இருந்தால் 1வது 5வது வரை உள்ள ஆரம்ப பள்ளிகள், துவக்க பள்ளிகளாக இருந்தால் உதவி துவக்க கல்வி அலுவலகத்தினுடைய பொது தகவல் அதிகாரியான மேலாளர்கிட்ட விண்ணப்பம் கொடுங்க. இவர்கள் உங்ககிட்ட தகவல் பெற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரை அதனுடைய தாளாளர் அல்லது அதனுடைய நிர்வாகி பொது தகவல் அதிகாரி இருக்கின்றார். அவர்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட திருப்பி அனுப்புவார்கள். அது அவர்களுக்கு அனுப்பி பெற்றுக் கொடுப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை அரசாங்கத்தோடு கல்வித்துறையோடு அவர்கள் வைத்துள்ள தொடர்புகள், கடித தொடர்புகள் தொடர்பான விவரங்கள் அனைத்துமே பொதுவான தகவல்கள். அவற்றை பெற்று தகவல் நிச்சயத்தில் வாங்கி பார்ப்பதற்கு இந்திய குடிமகன் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் கிடைக்கும்.